ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஹெச்ஆர் இன்டர்வியூவில்? ஆக்சுவலாக ஃப்ரெஷர்ஸ்ன்னு மட்டும் கிடையாது, இன்டர்வியூஸ் போகிறவங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்கே நான் சொல்கிறேன். நிறைய பசங்க வந்து இன்டர்வியூ போகிறாங்க, டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்லா வந்துட்டு கிளியர்லாம் பண்ணிடுறாங்க. பட் ஹெச்ஆர் ரவுண்டில் ரிஜெக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எதனால்? இப்போது இருக்கக்கூடிய கம்பெனிஸில் ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபார்மாலிட்டியாக இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களே அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஹெச்ஆர் இன்டர்வியூவை கிராக் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லுங்கள் பாப்பா. சரி, ஓகே, நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இந்த 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாடி லாங்குவேஜை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது எதனால் இம்பார்ட்டன்ட்? அது ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் தானா? ஸோ நீங்கள் வந்து இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சிம்பிளாக கேட்டுட்டீங்க. பட் அந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண போகுது. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்ஆர் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் ரவுண்டு கிளியர் பண்ணிடுறாங்க, இருந்தாலும் வந்து ஹெச்ஆர் ரவுண்டில் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ இது காரணம் என்ன, இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம், இதெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேர் என்ன தான் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஹெச்ஆர் ரவுண்ட் அப்படிங்கிறத பெருசாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அது ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்னு நினச்சிடுறாங்க. பட் அது ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்க இங்கே மனிஷா வந்திருக்காங்க. உங்களோட கேள்வி ஆரம்பிக்கலாம். பாட்காஸ்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்ல விஷயத்தோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் தான் சரத், ஹொசூரை சேர்ந்தவர். 2025 BE ட்ரிபிள் முடிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. வாங்க அவரோட ஸ்பீச் பார்க்கலாம். நான் வந்து ஒசூர்லேருந்து வரேன். ஸோ நான் வந்து BE ட்ரிபிள் படிச்சிருந்தேன். நான் வந்து 2025 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். ஐடிக்குள்ளே வரது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நான் எடுத்த டொமைனில் வந்து எனக்கு ரொம்ப பேஷனாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஐடிக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டேன். சார்கிட்ட வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. சரி, ஓகே, இப்போ நீங்கள் பிளேஸ் ஆகிட்டீங்க, உங்கள் வீட்டில் எல்லாரும் ஹாப்பியாக? எங்கள் வீட்டில் எல்லாரும் ஹாப்பி. ஸோ இங்கே நிறைய பேர் வேறு டிகிரி முடிச்சிருக்கேன், நான் கம்ப்ளீட்டாக ஐடிக்கு ரிலேட்டடாகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஐடிக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் பட் பயத்தோடு உட்காந்துட்டு இருக்கீங்க, நான் வேறு கம்ப்ளீட் டிகிரியில் இருக்கேன், போக முடியுமா அப்படின்னு. பட் சரத் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியும் அப்படின்னா உங்களாலையுமே கண்டிப்பாக போக முடியும். வாங்க பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நிறைய பசங்க வந்து இன்டர்வியூ போகிறாங்க, டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்லா வந்துட்டு கிளியர்லாம் பண்ணிடுறாங்க. பட் ஹெச்ஆர் ரவுண்டில் ரிஜெக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எதனால்? இப்போது இருக்கக்கூடிய கம்பெனிஸில் ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபார்மாலிட்டியாக இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களே அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம நினைக்கிறது என்னென்னா அது ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி. ஹெச்ஆர் ரவுண்ட் நான் டெக்னிக்கல்லாம் முடிச்சிட்டேன், ஹெச்ஆர் ரவுண்ட் தானே ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி, அது முடிச்சா ஜாப் கிடச்சிரும் அப்படின்னு சிம்பிளாக நினச்சிடுறாங்க. ஆனால் ஹெச்ஆர் ரவுண்ட் அப்படிங்கிறது இங்கே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுது, இந்த ஹெச்ஆர் ரவுண்டில் புவர் கம்யூனிகேஷனோட அவங்களோட ஆட்டிடியூடை கரெக்டாக ஷோ பண்ணலை அப்படின்னா டெக்னிக்கல் ரவுண்டில் கிளியர் பண்ணியிருந்தாலுமே அவங்க ஹெச்ஆர் ரவுண்டில் ஃபெயில் ஆகிட்டு ஜாப் கிடைக்காம போகுது அப்படின்றது இந்த நிறைய ஹையரிங் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது அவங்க என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்குற கொஷின்ஸ் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபார்மாலிட்டி கொஷின் மாதிரி இருக்கும். ஆனால் அதிலேருந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க நோட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கா, உங்களுக்குன்னு ஏதாச்சும் கோல் இருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸில் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. முக்கியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே குட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சின்ன பேட் ஆட்டிடியூட் கூட எல்லாருக்கிட்டையும் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி நம்மளை வச்சிரும். அப்போது இந்த டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குமே தவிர இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் தான் வந்து நீங்கள் அந்த கம்பெனிக்கு சூட் ஆவீங்களா மாட்டிங்களான்றதை டிசைட் பண்ணக்கூடிய ரவுண்டாக இருக்கும். அப்போது ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரவுண்ட் தான்.
இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஹெச்ஆர் இன்டர்வியூவில்? ஆக்சுவலாக ஃப்ரெஷர்ஸ்ன்னு மட்டும் கிடையாது, இன்டர்வியூஸ் போகிறவங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்கே நான் சொல்கிறேன். அதாவது மெமரைஸ்டு ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ மெமரைஸ்டு ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் இங்கே வந்து நம்ம ஏமாற்றவே முடியாது. ஓகேவா? அண்ட் ரெண்டாவது புவரான பாடி லாங்குவேஜ், அதாவது ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் நம்மளோட பழைய கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம படித்த காலேஜஸ் பற்றி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் நம்ம கொடுக்குறோமா, அந்த காலேஜ் அப்படி தான் இருந்துச்சு, நான் அதை பெருசாக எனக்கு எதுவும் சொல்லியே கொடுக்கல அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம்னா, அப்போ இந்த கம்பெனியை பற்றியும் வெளியே போகும்போது அப்படி தானே பேசுவோம் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் போகிற இன்டர்வியூவுக்கான கம்பெனியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரியாமல் போகிறதே இவங்க பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் உங்களோட ஸ்பீச்சில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இங்கே ஹெச்ஆர்ஸ் அப்படிங்கிறவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பித்து ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே ஹெச்ஆர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் 100% பியூர் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. கரெக்டான கம்யூனிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணாமல் இருந்தாலே, குட் கம்யூனிகேஷன் இருந்தாலே ஈஸியாக ஹெச்ஆர் ரவுண்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாடி லாங்குவேஜை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது எதனால் இம்பார்ட்டன்ட்? அது ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் தானா? ஸோ நீங்கள் வந்து இந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சிம்பிளாக கேட்டுட்டீங்க. பட் அந்த பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண போகுது. அதாவது ஒரு கரெக்டான ஐ கான்டாக்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பாடி போஸ்டர், நீங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு காமான வாய்ஸ், அதாவது படப்படப்பாக பேசாமல் ஒரு காமான வாய்ஸில் பேசுகிறது, அண்ட் ஒரு நார்மலான ஸ்மைல், இது எல்லாமே கண்டிப்பாக உங்களோட பாடி லாங்குவேஜை வந்து கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸாக காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரையை பார்த்து பேசுகிறது, கையை வந்து அப்படியே போட்டு பனைஞ்சிட்டே இருப்பாங்க, அதை பண்ணுறது, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாச்சும் பொருள் ஏதாவது இருந்தால் அதை போட்டு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக அவங்களோட பதட்டத்தை வந்து வெளிக்காட்டிடும். ஸோ அவங்க பதட்டமாக இருக்காங்க, அவங்க ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதை சொதப்பிடுவாங்கன்னு பயப்படுறாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த அவங்க சைக்காலஜிக்கலாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா. ஸோ ரொம்ப காமாக உட்காந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து டைரக்ட் ஐ கான்டாக்டை வச்சு நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து என்னோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்னோட கான்ஃபிடென்ஸை கிளியராக அவங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அதை மீட்டிங் வைக்கிறாங்களா, இல்லைனா அந்த ஏதாச்சும் ஏதோ ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா கூட அங்கே எல்லா இடத்துக்கும் தேவைப்படும். அப்போது அது எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ண தான் செய்வாங்க. பாடி லாங்குவேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே. ஓகே, அதோட ரெஸ்பெக்டை கூட நம்ம வந்து பாடி லாங்குவேஜில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். எஸ், ஓகே. ஒவ்வொரு ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இந்த கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா, ஸோ என்ன மாதிரிலாம் இருக்கும்? ஸோ நீங்கள் ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க இந்த கொஷின்லாம் கேட்குறாங்களோ இல்லையோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடணும். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற கொஷினை கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிடணும். அண்ட் வை ஷுட் வி ஹையர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக ஆன்சர் பண்ண தெரியணும். உங்களை நீங்கள் அடுத்த 5 இயர்ஸில் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை கரெக்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி கேட்பாங்க. அதுக்கும் நம்ம கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கணும். இங்கே நான் சொன்ன இந்த கொஷனுக்குலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னதை நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்க இது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் பெனில் வச்சு எழுதிட்டு மெமரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம அப்படியே சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்டெக்ஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நான் என்னை பற்றி சொல்ல போகிறேன், என்னென்ன சொல்ல போகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளோட ஓன் லாங்குவேஜில், ஓன் இங்கிலீஷில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணணும். நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே உங்களை போட்டு கொடுக்குற மாதிரி கணக்கு. ஒன்றும் இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு சென்டென்ஸை மெமரைஸ் பண்ணுறீங்க, நடுவில் ஏதாவது இன்டரப்ட் ஆச்சுன்னா மெமரைஸ் பண்ண சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஈஸியாக இதெல்லாமே ஈஸியாக நோட் பண்ணிடலாம். நீங்கள் மெமரைஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக நோட் பண்ணிடலாம். இதே நீங்கள் ஃப்ளோவில் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சுன்னா சேம் அதே 4 வேர்ட்ஸை மறுபடியும் பின்னாடி இருந்து சொல்ல ட்ரை பண்ண மாட்டீங்க, அதை வேறு மாதிரி ஏதாச்சும் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதுதான் மெமரைஸ் பண்ணி சொல்கிறதுக்கும் அந்த நம்மளே அங்கே ஸ்பாட்டில் ஆன்சர் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னது என்னென்னா, நீங்கள் என்னென்ன சொல்லணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து அங்கே போயிட்டு என்னோட ப்ராஜெக்ட் பற்றி சொல்ல போகிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன், எனக்கு தெரிஞ்ச டூல்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நம்ம அந்த கண்டெக்ஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். மொத்த ஸ்கிரிப்டையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கக்கூடாது. அதுதான் இவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக். நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே அடுத்தடுத்த கொஷின் நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்க முடியாத மாதிரி கேள்வியை கேட்டு உங்களை லாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹெச்ஆர் இன்டர்வியூவை கிராக் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லுங்கள் பாப்போம்.
சரி, ஓகே. நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இந்த 5 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் இன்டர்வியூ போகிற கம்பெனியை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து கேள்வி கேட்கும்போது நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி ஆகணும். அப்படி இன்கேஸ் நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் தானே, நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருவாங்க. அதை விட்டுறக்கூடாது நம்ம. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூஸுக்கு மார்க் இன்டர்வியூ மாதிரி நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும். அண்ட் முடிக்கும்போது கான்ஃபிடென்ஸாக முடிங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம கான்ஃபிடென்ஸ் தான் அங்கே எப்போவுமே பேசுவோம், ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும். இங்கே எந்த ஒரு ஹெச்ஆரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணி ஆகணுன்றதுக்காக எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. நீங்கள் இந்த கம்பெனிக்கு சூட் ஆவீங்களா, உங்களால் இந்த கம்பெனியில் சர்வை பண்ண முடியுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூஸில் கொஷின்ஸ் அப்படிங்கிறதே கேட்குறாங்க. அப்போது ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ அப்படிங்கிறது நமக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்ட் முடிச்சிட்டிங்க, அது உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கூடியது. நீங்கள் ஹெச்ஆர் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இது உங்களோட மெச்சூரிட்டியை டெஸ்ட் பண்ணக்கூடியது. ஒரு மெச்சூரான ஒரு பர்சனை தான் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சைல்டிஷாவோ இல்லை வந்து இர்ரெஸ்பான்சிபிளாவோ இருக்கவங்கள அவங்க ஒர்க் பண்ண வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, என்ன தான் அவங்க ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும். ஸோ அந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ஒன்று. நம்மளோட ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸையும் சேர்த்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ரவுண்டு இந்த ஹெச்ஆர் ரவுண்ட் தான். ஸோ ஹெச்ஆர் ரவுண்டுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னதில் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக ஹெச்ஆர் ரவுண்டை கிளியர் பண்ணிடலாம். என்னதான் ஹெச்ஆர் ரவுண்டுக்கு போயிட்டு நம்ம இந்த ஆன்சர்ஸ்லாம் பண்ணாலும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் ஹெச்ஆர் ரவுண்டுக்கே போக முடியும். ஸோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டொமைனை சூஸ் பண்ணி அதில் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கணும். அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் நீங்கள் ஒரு பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் லேர்ன் பண்ணிவிட்டு அதிலேயே ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிவிடுவீங்க. அப்படி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலே ஜாப் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸை நீங்களே ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ஸ் தான் இங்கே மெயின். ஸோ அந்த கோர்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். எந்த சோர்ஸில் வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான கரியர் அட்வைஸ் அண்ட் ஜாப் இன்டர்வியூஸ்க்கான டிப்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடாக நிறைய கொஷனை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஆன்சர் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரெஸ்யூமில் நம்ம போட்டிருக்க ஸ்கில்ஸுக்கு ஹெச்ஆர் கொஷின் கேட்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. ஹெச்ஆர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கில் உங்களுக்கு தெரியுதான்னு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாத ஸ்கில்ஸை அதில் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ கேண்டிடேட் ஏ அண்ட் கேண்டிடேட் பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேண்டிடேட் ஏ வந்து ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வச்சுருக்காங்க, பட் எல்லா கொஷின்ஸுக்கும் ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, இதே கேண்டிடேட் பி வந்து ஆவரேஜ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் இருக்குது, பட் கான்ஃபிடென்ட்டாக அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னும் போது இங்கே கேண்டிடேட் பிக்கு தான் அந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்டால் என்ன ஆன்சர் சொல்லணும்? ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் இப்படி சொல்லலாம், ஐ ஆம் லுக்கிங் ஃபார் எ ரோல் வேர் ஐ கேன் லேர்ன் அண்ட் க்ரோ. ஐ ஆம் கம்ஃபர்டபுள் வித் கம்பெனி ஸ்டாண்டர்ட் ஃப்ரெஷர் காம்பன்சேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது அது கான்ஃபிடென்ட்டாகவும் அவங்கள வந்து மதிக்காத மாதிரியும் இல்லாமல் இருக்கும். இயர் கேப் இருந்தால் ஹெச்ஆர் ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இல்லை. ஸோ உங்களோட இயர் கேப்பை நீங்கள் வேலிடான ரீசன்ஸ் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. ஆனால் நீங்கள் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹெச்ஆர் இன்டர்வியூஸில் தெரியாத கொஷின்ஸ் வந்தால் என்ன சொல்லணும்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த இடத்துல ஹானஸ்ட்டாக இருக்கிறது தான் ஒரே ஆப்ஷன். ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட் பட் ஐ வுட் ஹாப்பி டு லேர்ன் இட் இப்படிங்கிற ஒரு ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் அந்த கொஷின் தெரியல அப்படின்னாலும் அதை கற்றுக்கிறதுக்கான ஆர்வத்தோடு இருக்கீங்கன்றதை அவங்க வந்து கெஸ் பண்ணிப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் இன்ட்ரொடக்ஷனில் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இங்கே நீங்கள் உங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்கிறது தான் இங்கே பெரிய ப்ராப்ளம். இப்போமே எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட எஜுகேஷன், ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட் அண்ட் கெரியர் கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆன்லைன் ஹெச்ஆர் இன்டர்வியூஸ்க்கு கேமராஸ் ஆன் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கேமராஸ் ஆனில் இருக்கணும். ஏன்னா அவங்க உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் உங்களோட போஸ்டர்ஸ் வச்சும் ஐ கான்டாக்ட் வச்சுமே அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக குட் லைட்டிங்கில் ஐ கான்டாக்டோட இருந்து கிளியர் பேக்ரவுண்டில் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஹெச்ஆர் இன்டர்வியூஸுக்கு ஃபார்மல் ட்ரெஸ் கம்பல்சரியான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீட் அண்ட் க்ளீன் ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிடணும். இன்டர்வியூ முடியும் போது ஹெச்ஆர் டு யூ ஹேவ் எனி கொஷன்ஸ் கேட்டால் என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ லைக் என்னென்ன டெக்னாலஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ என்னென்ன டெக்னாலஜிஸில் நான் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், ஸோ ட்ரைனிங் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் எப்படி பண்ணுவீங்க, இப்படி பேசிக்காக உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் கொஷின் கேட்ட மாதிரியும் இருக்கணும். அது மாதிரி ஜென்யூனான இன்ட்ரெஸ்டோடு இருக்க கொஷின்ஸை வந்து கேளுங்க.
ஃபைனல் ரியாலிட்டி என்ன, ஹெச்ஆர் இன்டர்வியூ சீக்ரெட் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஹெச்ஆர் அப்படிங்கிறவங்க உங்களோட பர்ஃபெக்ஷனை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இதில் யார் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க, ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, யார் வந்து புது டெக்னாலஜிஸை கற்றுக்கிறதுக்கு வில்லிங்கோடு இருக்காங்க, அண்ட் யார் ரொம்ப ஈஸியாக கூட வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்கள தான் பார்க்குறாங்களே தவிர நீங்கள் எந்த டிகிரி அப்படிங்கிறதுலாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. இந்த நாளும் இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடலாம். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.